முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 10 லட்சம் 10.5 லட்சம் கோடி வந்து உங்களுக்கே தெரியும் கழுவி எடுத்துட்டு போயிட்டாங்க. கஜானா வந்து அரசினுடைய கஜானா காலி ஆக முடியாது, எந்த சூழலையும் காலி ஆக முடியாது. ஏன்னா அது என்னன்னே புரிஞ்சிக்காதனால அது மாதிரி சொல்றாங்க. அரசனுடைய வருவாய்ங்கிறது இப்போ இந்த வருடத்துக்கு 26-27க்கு வந்து இன்டீரியம் பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4.66 லட்சம் கோடி ரூபாய் வந்து செலவு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதற்கு நமக்கு வரவு வந்து கிட்டத்தட்ட 3.3 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வரவு வருது. மீதிய கடன் வாங்குவாங்க. இந்த செலவு இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் வருவாயோ இந்த கடனோ வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு இடத்துல இருந்து எடுத்து செலவு பண்ண போறதில்ல. நாங்கள் என்ன சொல்லுவோம், பொருளாதாரத்தில் ஃப்ளோம்போம். இந்த ஃப்ளோ வந்து பல்வேறு விதமாக வந்து அரசுக்கு வரும். வரி வருவாயாக வரும், வரி அல்லாத வருவாயாக வரும், யூனியன்லேருந்து டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் ஷேர் வரும், கிராண்ட்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு 12 மாதம் 12 சேலரி தான் வரும். அரசுக்கு டெய்லி இந்த வருமானம் வரும். தொடர்ந்து இந்த வருமானம் ஒரு ஃப்ளோ ரிவர் மாதிரி ஒரு ஆறு மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்ல எம்டியா இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க?